அன்னைக்கு அந்த கூட்டத்துக்கு என்ன சொல்லிட்டு போனாங்க, எப்போ கிளம்புனாங்க, எத்தனை பேர் கிளம்புனாங்க? அவர் மட்டும்தான் போனார். 3:15க்கு சாப்பிட்டாரு, அரை மணி நேரம் டிவி பார்த்தாரு. 4 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பிட்டாரு. அந்த கூட்டத்துக்கு போகிறோன்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் காலையிலேயே போகிறேன். சொல்லிட்டார், நான் கூட்டத்துக்கு போய் பார்த்துட்டு வரேன், விஜய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு போனார். சொல்லிட்டு இருந்தார். கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு 3:15க்கு சாப்பிட்டு 4 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பிட்டார். ஓகே. அவருக்கு பொதுவாக இந்த மாதிரி அரசியல் கூட்டத்துக்கு போய் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? போக மாட்டார். ஏன் இந்த முறை மட்டும் அவர் போக? அது என்னமோ தெரியல, நடிகர் வந்திருக்கிறாங்க பார்க்க போகலான்ட்டு. அவர் மொத்தத்திலே ரஜினி ரசிகர் தான், விஜய் இல்லை. ஆனால் வந்து விஜய் பார்க்கணுன்ட்டு போனார். சரி, எப்போ உங்களுக்கு தகவல் வருது? எனக்கு 7:30 மணிக்கு இவருடைய தம்பி மாமியா வந்து ஃபோன் கொடுத்தாங்க. இப்படி இவர் கூட்டத்துக்கு போனாரா, ஃபோன் வந்திருக்குது வாங்கன்னு. அவன் ஃபோன் கொடுக்குற போது இப்படி மெடிக்கல் காலேஜுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க வாங்கன்ட்டு சொல்லித்தான் கூப்பிட்டுருந்தாங்க. தம்பி ஒய்ஃப் சொல்லிச்சு. அடுத்த செகண்டை என்னோடய ஃபோன்லேருந்து வந்துச்சு, அக்கா மாமா வந்து இறந்துட்டாங்க, மெடிக்கல் காலேஜில் வச்சுருக்குது, நீங்கள் வாங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் அங்கே போய் பார்க்குற போது எங்களை உள்ளே விடல, பார்க்குற விடல. நல்லா கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. அப்போ வந்து ஒருத்தர் எங்கள் சொந்தக்காரர் தான் வந்து பாலசுப்ரமணியம்னு சொல்லி அந்த தம்பி தான் வந்து சொல்லுச்சு, அக்கா மாமா வந்து இப்படித்தான் இருக்கிறாரு அப்படின்னு அந்த ஃபோட்டோ காமிச்சாங்க செல்லில். அவ்வளோதான், ஃபோட்டோ காமிச்சோன்னே எனக்கு மயக்கம் வந்துருச்சு. தண்ணி கொடுத்துட்டு வேறு பக்கம் கொண்டு போய் என்னை உட்கார வச்சிட்டாங்க. அவ்வளோதான் நடந்தது. காலையில் 9 மணிக்கு நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எங்களுக்கு பாடி காமிச்சாங்க. அந்த உங்கள் சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், பார்க்கும் பொழுது அண்ணன் என்ன நிலையில் இருந்தாங்க டாக்டர் சொல்லும்போது? அது எங்கள்கிட்ட எதுவுமே என்கிட்ட சொல்லலை. அந்த அந்த கூட்டத்துக்குள்ள ஓரமாக நின்னாரா இல்லை சென்ட்ரல் நின்னாராங்கிறது தெரியல. சில பேர் சொல்கிறாங்க கூட்டத்துக்குள்ளே உள்ளே நின்னாங்கன்னு சொல்கிறாங்க, சில பேர் வெளியே நின்னாங்கன்னு சொல்கிறாங்க. எது உண்மை எது பொய்ன்னு தெரியல. நீங்கள் பார்க்கும் பொழுது காயம் ஏதாவது ஏற்பட்டிருந்தது? காயம் வந்து இந்த இடத்துக்கு காயம் இருந்துச்சு, கண்ணுகிட்ட காயம் இருந்துச்சு, வாய் வழியாக ரத்தம். போஸ்ட்மார்ட்டம் பண்ணினதுக்கப்புறம் இந்த காயத்தை நான் பார்த்தேன், அவ்வளோதான். சரி. ஆனால் ஃபோட்டோலெல்லாம் காமிக்கிற போது ரத்தம் வாயில் வந்துருந்தது. கண்டிப்பாக இதுலேருந்து மீள முடியாது. நம்ம குடும்பத்தில் எத்தனை பேருங்கக்கா? எங்கள் வீட்டுக்காரர் நானும் பாப்பா தான் 3 பேர் தான் இருக்கிறோம். அண்ணனோட ஆசைகள் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க? அவர் ஆசை வந்து பிள்ளை நல்லா படிக்கணும், அது கேட்குறத ஆசைப்படுறத வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறத, நல்லா படிக்கணுங்கிற எண்ணம் தான் அவருக்கு இருந்துச்சு. என்ன படிக்கிறாங்க பாப்பா? 8th தான் படிக்குது.